வணக்கம். இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் ஒன்று. நான் வழமையா சொல்றது வித்தியாசமான தகவல் ஒண்ணு உங்களுக்கு சொல்லப் போறேன். நாங்கள் யுத்தத்துக்கு பிறகு எங்களுடைய தமிழ் மக்களின் போராட்டத்துக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை, தமிழ் மக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? இதை யார் மூலம் யுத்தம் செய்ய வந்தவர்கள், யுத்தத்தை முடிந்ததுக்கு பின் உண்மையாக தமிழ் மக்கள் என்று சொல்லி யுத்தம் செய்த சில போராளிகள் கூட இன்னும் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்றார்கள். அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே யுத்தத்தை முடித்த பின் கௌரவ மஹிந்த ராஜபக்ச இருந்த ஆட்சி காலத்திலே யுத்தத்தை முடித்த பின் யுத்தம் செய்த பல போராளிகளை மறுவாழ்வு வழங்கியது ராஜபக்சர்கள். அவர்களுடைய மீண்டும் மறுவாழ்வு வாழ்வதற்கு வழிவகுத்தவர்கள் ராஜபக்சர்கள். போராட்டத்திலிருந்து அவர்கள் அடுத்த படியாக அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு வழி அமைத்து கொடுத்தவர் ராஜபக்சர்கள். அது போன்று ஒரு முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், ஒரு போராளிக்கு கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு போராட்டம் நடத்திய போராளிக்காக வேண்டி கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்று அவர் சிறையில் இருந்த நேரம், நபர் சிறையில் இருந்த நேரம், அவரை சிறையிலிருந்து வெளியெடுத்து அவர் குடும்பத்தின் உள்ள சூழ்நிலையை அறிந்து அவர் நேரடியாக அந்த குடும்பத்தை போய் பார்வையிட்டு கிளிநொச்சியில் அந்த குடும்பத்துக்குரிய அவர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நேரடியாக போய் பார்வையிட்டு அந்த நேரம் அவர் செய்த முதலாவது விடயம் அந்த குடும்பத்தின் முதலாவது காரணமாக இருந்த வீடு. அந்த வீடை கௌரவ நாமல் ராஜபக்ச கட்டி வழங்கியிருந்தார் அவருடைய நிதியில், அதாவது அவருடைய சொந்த நிதியில் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் வழங்கியிருந்தார். அந்த வீட்டை கையெழுத்தியிருந்தார். அது போன்று பல விடயங்கள் நாமல் ராஜபக்ச செய்திருக்கிறார். ஆகவே போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கும், டொலர் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல பேர் தமிழ் மக்களுக்காக செய்தது என்ன? ஆகவே தமிழ் மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதுவரை காலமும் எமது தமிழ் மக்கள் போராட்டத்துக்கு பின் நாங்கள் என்ன செய்தோம்? நம்மளை வைத்து உழைத்தவர்கள் யார்? தமிழ் பேசிய ஒரு கூட்டம், அதை வைத்து புலம்பெயரில் இருந்து ஒரு கூட்டம், இது வரைக்கும் இது நடந்தது ஒன்றுமே இல்லை. ஆகவே மக்களாகிய நாம் போராட்டத்தின் பின் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் ராஜபக்ச ஆட்சியில் இருக்கும் போது மட்டுமே தமிழ் மக்களுக்கான அனைத்து விடயங்களும் வந்து சேர்ந்தது. அது ராஜபக்ச அரசாங்கமே தமிழ் மக்கள் மீது அக்கறையாக அவர் அன்றாடம் அவர் வாழ்வதற்கு கூட அவருடைய அடித்தளம் அமைத்து கொடுத்தது ராஜபக்சர்கள். ராஜபக்ச இருந்த ஆட்சி காலத்திலே அவர்கள் செய்தது தமிழ் மக்களுக்காக அபிவிருத்திகள், அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அபிவிருத்தி என்று பல விடயங்கள் மையமாக அவர் செயற்பட்டார்கள். ஆனால் இதை நீங்கள் மறைமுகமாக ஒரு மாயையை கொண்டு வந்து அரசியல் ரீதியாக அதை நீங்கள் தமிழ் மக்களுக்கு மாயை உருவாக்கினீர்கள். ஆனால் தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ராஜபக்ச ஆட்சி இருக்கும் போது தமிழ் மக்களுக்கான அனைத்து விடயமும் வந்து சேர்ந்தது என்பது உண்மையான விடயம். நன்றி.